எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. அது ட்ரிபிள் சி மெத்தட் மூலியமா கலெக்ட், கிளாரிஃபை, கனெக்ட் மூலியமா நான் அத வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். தேவர்கள்லாம் சேர்ந்து அதாவது நம்ம எல்லாம் சேர்ந்து விஷுவதி ப்ரோக்ராம்ங்கிற கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணோம். இதில் வந்து சப்கான்ஷியஸ்ங்கிற பார்க்கடலை கடைய ஆரம்பித்தோம். எதுக்காக கடைய ஆரம்பித்தோம்னா, சோல் பர்பஸ் தெரியணும், இண்டிவிஜுவல் டேலண்ட் தெரியணும், அதுக்காக நம்ம கடைஞ்சோம். கடைய இனிஷியலாக வந்து என்ன வந்துச்சு, ஆழகால விஷயம் தான் வெளியே வந்துச்சு. அதாவது அன்னெசரி இன்ஃபர்மேஷன், அன்னெசரி தாட்ஸ், அன்னெசரி வாய்ஸ், தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் வீக் அந்த கோர்ஸ் வரும்போது நம்ம ரொம்ப நாளாக கடைஞ்சிட்டே இருக்கோமே, அதனால் ரொம்ப டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். இது என்ன ரொம்ப நாளாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஒரு டைம்லைனே இல்லாத மாதிரி இருக்குன்னு நமக்குள்ளே ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டுச்சு. 3வது வாரத்தில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நமக்கு சோல் பர்பஸும் இண்டிவிஜுவல் டேலண்ட்டும் வந்து ஒவ்வொன்றா வெளிவர, அந்த இதுதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வெளிவர ஆரம்பிச்சிச்சு. பார்க்கடலில் கடையும் போது என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு ரீசனேட் ஆகுதான்னு பாருங்கள். அதில் வந்து கௌஸ்துபமணி, துளசி ரெண்டுமே கிடைச்சிது. ரெண்டுமே வந்து பக்தியின் அடையாளம், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், டெம்பிள் ரினோவேஷன் பண்ணுறது, டெம்பிள் கட்டுறது, அது பூஜை புனஸ்காரங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதை உணர்த்தும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஐராவதம்ங்கிறது வெள்ளை யானை. வெள்ளை யானைங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அனிமல் வெல்ஃபேர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே அந்த அனிமல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காமதேனு எடுத்தாலே உங்களுக்கு நேச்சர் இருக்கிற க்ரீனரியாக இருக்கிறது, அக்ரிகல்ச்சர், கார்டனிங், பெட் அனிமல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பாரிஜாதம், கற்பக விருட்சம். இது வந்து முழுக்க ட்ரீ பிளான்டிங்ஸ், கன்சர்வேஷன், ப்ரொடக்ஷன், அந்த மாதிரியான விஷயம். அடுத்து வந்து தன்வந்திரி முழுக்க மற்றவங்களோட வலி வேதனையை போக்குறதுக்கான விஷயம். மெடிசின், ஹீலர், அந்த மாதிரியான விஷயம். அடுத்து வந்து சோமபானம். அது வந்து நம்ம வந்து குக்கிங்க்கு இல்லைனா அன்னதானம், அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கோமதக வஸ்திரம்னு ஒன்று வந்திருக்கு. அது வந்து முழுக்க டெய்லரிங், ஃபேஷன் டிசைனிங், அந்த மாதிரியான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்குங்கிறது முழுக்க பக்தி பாடல் பாடுறது, அப்புறம் பிராணாயம், பாராயணம் பண்ணுறது, மியூசிக் இல்லை சிங்கிங், அதோட ரிலேட் பண்ணும், சவுண்ட் ஹீலிங், அந்த மாதிரியான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா உச்சை ஸ்ரவஸ், வெள்ளை குதிரை. இது வந்து டீச்சிங், ஞானம், குரு இல்லை மென்டர், அந்த மாதிரியான விஷயங்கள். இங்கே வெள்ளை குதிரைங்கிறத நம்ம வந்து ஹயக்ரீவராக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்சரஸ், வருணி. இது முழுக்க இவங்க 2 பேருமே பெண்கள் தான். முழுக்க உமன் எம்பவர்மெண்ட், உமன் எஜுகேஷன், ட்ரைனிங், வெல்ஃபேர், அந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி நிறையா குளோபலாக அது போயிட்டுருக்கு. நிறையா ஃப்ரீ ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் உமனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது, இண்டிவிஜுவலிட்டியாக வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த பர்பஸ் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனாலே உங்களுக்கு மைண்டு, அன்பு, கருணை, இரக்கம், சைக்காலஜி, மென்டல் கிளாரிட்டி, அந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஆயக்கலைகள் 64க்கும் அவர் தான் காரகாதிபதி. சர்வீஸ் ஓரியன்ட், நடிப்பு, எழுத்து, நடனம், பாடல், ஜோதிடம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். சந்திரனாலே உங்களுக்கு அம்மா, அன்கண்டிஷனல் லவ். அந்த தன்மையில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இது வந்து சுட்டி காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. இந்த இண்டிவிஜுவல் டேலண்ட்டையும் சோல் பர்பஸையும் கண்டுபிடிச்சி நம்ம ரெகுலராக இதை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு லக்ஷ்மி தேவியோட பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 வகையான செல்வங்களும் நாம் வந்து கண்டிப்பாக பெறுவோம். 16 வகையான செல்வங்கிறது காசு, பணம், மணி மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விஷயங்களையும் கலந்து தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமிர்தம். நம்ம வந்து அமிர்தத்துக்கான நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். மிஷன் இஸ் இன் ப்ராக்ரஸ். இதில் சோபனா மேம் யாருன்னா, இந்திர தேவன் வச்சுக்கலாம், இல்லை இந்திராணின்னு வச்சுக்கலாம். நம்மெல்லாம் தேவர். அவங்க வந்து தேவர்களை வழி நடத்திட்டு போகிற தேவராஜன் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்கள வழி நடத்துறது தேவசேனாதிபதி முருகன். இது எனக்கு கிடைச்ச ரியலைசேஷன். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரீசனேட் ஆகும் ஏதோ ஒரு வகையில். அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பக்தியில் இருந்தனா இப்படி ஒரு ரியலைசேஷன் கிடைச்சி ஞானம் வந்து இந்த அளவுக்கு என்னால் சொல்ல முடியுதுன்னா, அதுதான் என்னோட இந்த விஷுவதி ப்ரோக்ராமோட ஃபீட்பேக். இது என்னோட ஃபீட்பேக்காகவே நான் கொடுக்குறேன். இந்த ரியலைசேஷன் என்னோட ஃபீட்பேக். தேங்க்யூ எவ்ரி ஒன்.